வயநாட்டை சுற்றி பார்த்துட்டு அங்கே ஸ்ட்ரைட்டாக வந்த இடம் தான் இந்த மைசூர் பேலஸ். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. உள்ளே வந்து இந்த பேலஸை பார்த்த உடனே ஸ்டன் ஆகிட்டேன். வேற லெவலில் அல்டிமேட்டாக கட்டி வச்சிருந்தாங்க. இந்த காலத்தில் எப்படி இப்படி ஒரு பேலஸ் கட்டினாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிருச்சு. அது இல்லாமல் இந்த பேலஸை பார்த்தோன்னே பாகுபலி படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி உள்ளே போகலான்னு போனால் செருப்பு உள்ள அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஸ்லிப்பர் கவுண்டர் வச்சிருக்காங்க. அங்கே பர் செட்டுக்கு 2 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் ஒரு பேக்கை வாங்கி செருப்பு போட்டு எடுத்துகிட்டு போய் உள்ளே கொடுத்துட்டோம். உள்ளே போகும்போது 2 சைடும் பக்காவாக போலீஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல போனோடனே அவங்க அப்போ யூஸ் பண்ண அந்த பீரங்கி, அவங்க வச்சு இந்த எக்யூப்மெண்ட்லாம் வச்சிருந்தாங்க. அது இல்லாமல் ப்ளஸ் அவங்க வச்சு இந்த சாமியெல்லாம் இருந்தது. அரண்மனையை வெளில இருந்து பார்க்கறத விட உள்ளே போய் பார்த்தா வேற லெவலில் அல்டிமேட்டாக இருந்தது. அந்த காலத்துல இப்படிலாம் ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்களேன்ற ஒரு மாதிரி ஸ்டாக் ஆயிடுச்சு. அது இல்லாமல் இங்கே யாரெல்லாம் வாழ்ந்தான்ற மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண சேரு, கண்ணாடி இதெல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த அரண்மனையோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பாகுபலி படம் தான் ஞாபகம் வந்து போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்களோட அரசபையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டோம்.